ஒரு ஊர்ல மரியாதராமன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் இருக்கிற ஊர்ல சோமன் அப்படின்னு ஒரு பணக்காரனும் இருந்தாராம். ஒரு நாள் சோமன் தன்னோட தோட்டத்துல விளைஞ்ச தேங்காய், காய்கறிகள் இதெல்லாத்தையும் சந்தையில போய் வித்துட்டு அதுல கிடைச்ச காசு 10,000 ரூபாய ஒரு பையில போட்டுட்டு மாட்டு வண்டியில காட்டு வழியா வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்ததும் 10,000 ரூபாய் வச்சிருந்த அந்த பைய காணாமா. இந்த சோமனு பக்கத்துல எல்லாமே தேடி பார்த்தானா, எங்கேயும் அந்த பணப்பை கிடைக்கலையா. உடனே சோமனோட மனைவி சொன்னாங்களாம், ஏங்க இந்த பணப்பைய கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கப்படும் சொல்லுங்க. யாராச்சும் அந்த கிஃப்ட்டுக்கு ஆசைப்பட்டு நம்மளோட பணப்பைய கொண்டு வந்து கொடுப்பாங்க தானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அதுபடியே சோமனும் அந்த கிராமத்துல தண்டூரா போட்டாராம். தண்டூரா போட்டு ஒரு மாசத்துக்கு பக்கத்துல ஆகியும் அந்த பணப்பைய அவர் கைக்கு கிடைக்கலையாம். அந்த சமயத்துல தான் பூபாலன் அப்படின்னு ஒருத்தர் அந்த காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருந்தாராம். அப்படி வந்துட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு புறா அடிபட்டு கீழே கிடந்துச்சான். உடனே அந்த பூபாலன் அந்த புறாவை தூக்கிட்டு போய் குளத்துல இருக்கிற தண்ணியில அந்த புறாவை நல்லா கழுவி எடுத்துட்டு அடிப்பட்ட காயத்துக்கு சுத்தி இருந்த பச்சிலைய பறிச்சு நல்லா சாறு பிழிஞ்சு விட்டு அந்த புண்ணுல வச்சு நல்லா கட்டி விட்டு அதுக்கான தண்ணியும் கொடுத்து பறக்க விட்டாரா. திரும்பி வரப்போ காலில் ஏதோ கயிறு மாதிரி தட்டுப்படவும் குனிஞ்சு எடுத்து பார்த்தாக்கா ஒரு மஞ்ச பையில 10,000 ரூபாய் கட்டு இருந்துச்சான். அச்சச்சோ, யாரோ வழியில போனவங்க இதை தவற விட்டுட்டாங்களாட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூபாலன் அந்த பையை எடுத்துட்டு ஊருக்குள்ள போனாங்க. அவர் விசாரிச்சு பார்க்கவும் சோமன் அப்படிங்கிறவர் தான் பணப்பைய தொலைச்சிட்டாரு, அந்த பையை நீங்க கொண்டு போய் கொடுத்தாக்கா உங்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுப்பாங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு பூபாலனும் அந்த சோமனோட வீட்டுக்கு போனாராம். தன்னோட பணப்பைய கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு சோமன் என்னதான் கிஃப்ட் தருவாங்க அப்படின்னு பார்க்கலன்னு ஊர்ல இருக்கிற மக்களும் சேர்ந்து அந்த பூபாலன் கூடயே போனாங்களாம். பூபாலன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அந்த மஞ்ச பைய கொடுத்தாராம். அதை வாங்கி பார்த்த அந்த சோமனுக்கு ஒரே சந்தோஷம். உள்ள நம்ம வச்சிருந்த அந்த 10,000 அப்படியே கட்டு சரியா இருக்கு, ஆனா நம்ம காசு தான் நமக்கு கிடைச்சிக்கிச்சே, இவங்களுக்கு எதுக்கு நம்ம சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பூபாலன் மேல ஒரு திருட்டு பள்ளி போட்டாராம். இந்த பைக்குள்ள நான் ஒரு வைர மோதிரம் வச்சிருந்தேன், அதை காணா, மரியாதையா நீ எடுத்து என்னோட வைர மோதிரத்தை கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூபாலனை இந்த சோமன் திட்டவும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பைய கொண்டு வந்து கொடுத்தவன் மேலேயே திருட்டு பள்ளி போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்படியே விட்டா சரியா இருக்காது, நாம நீதி கேட்டு மரியாதை ராமன் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூபாலனை கூப்பிட்டுட்டு சோமனையும் கூட்டிட்டு அங்க போனாங்களா. நடந்த எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட இந்த மரியாதை ராமன் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம், இந்த சோமன் தான் பித்தலாட்டம் பண்றா, பூபாலன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு. உடனே மரியாதை ராமன் சொன்னாராம், அப்போ வைரமோதிரை இருக்கிற பை தான் இந்த சோமனோட பை இல்லையா அப்படின்னு கேட்டாராம். சோமனும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லவும், அப்போ இந்த பையில வைர மோதிரம் இல்ல, அதனால இந்த பைய இவரோடது இல்ல, வேற யாரோடதோ, ஆனா அந்த வேற யாரோ அப்படிங்கிறவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாதுங்கிறதுனால இந்த பைய கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்த பூபாலனுக்கே இந்த பணம் உரிமையானது, இதுல பாதி பணத்தை கோயில் உண்டியல்ல போட்டுட்டு மீதி பணத்தை பூபாலனே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு மரியாதை ராமன் தீர்ப்பு சொல்லிட்டாராம். இதை கேட்டதும் சோமனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். ஐயோ நம்மளோட பணம் போச்சே அப்படின்னு தலதலையா அடிச்சுட்டு அழுதுட்டே வீட்டுக்கு போயிட்டானா. பூபாலனு கையில கிடைச்ச அந்த பணத்தை கோயில் உண்டியல்ல பாதியை போட்டுட்டு மீதியை வச்சு ஏழைப்பாளைக்கெல்லாம் எல்லாமே வாங்கி கொடுத்து அவனும் சந்தோஷமா இருந்தானா. நம்ம நேர்மையா இருந்தா எப்பவுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையோட அர்த்தம்.